ஸ்டோரி தான். ஒரு நாள் ஒரு நரி காட்டுக்குள்ளே பசியோடு இருந்துச்சான். காட்டில் ஏதாச்சும் மிருகம் இருந்தால் அடித்து சாப்பிட்லான்னு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு பார்த்துட்டு இருந்துச்சாம்மா. எப்படா கிடைக்கும், வேட்டையாடி சாப்பிட்றலாம் அந்த நரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சாம்மா. கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தப்ப ஒரு கழுதை அதோட கண்ணில் பட்டுச்சாம்மா. என்ன பட்டுது? கழுதை. அப்புறம் அதை வேட்டையாடி சாப்பிட்லான்னு நரி கழுதையே பார்த்துச்சாம்மா. ரொம்ப பயந்து போயிடுச்சான் கழுதை. நரி பார்த்துட்டு இருந்துச்சுல்ல கழுதை வந்து நரியை பார்த்துருச்சாம்மா. This video is sponsored by BuyMote e-shopping app. அப்போ கழுதை என்ன பண்ணுச்சு, ரொம்ப பயந்து போயிடுச்சாம்மா. ரொம்ப பயந்து போன அந்த கழுதை யோசிக்க ஆரம்பிச்சிச்சாம்மா. அப்படிதான் அதை அப்புறம் கழுதை உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுச்சாம்மா. எப்படி தான் இந்த நரிக்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு கழுதை யோசிச்சாம்மா. அப்போ தான் அதுக்கு ஞாபகம் வந்துச்சான், நம்ம இடத்துல கழுதைக்கு பின்னாடி கால் இருக்குல்ல, அந்த காலில் வந்து அதுக்கு பவர் ஒரு வதை விட்டுச்சுன்னா ஓடியே போயிடுவாங்க. அப்போ தான் அதுக்கு யோசனை வந்துச்சான், அடடே நமக்கு தான் பின்னங்காலில் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது, அதை ஏன் நம்ம ஞாபகத்துக்கு வரல, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை பயன்படுத்தி எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசனை வந்துச்சாம்மா. அப்புறம் என்ன பண்ணிச்சான் கழுதை, சரி நரி நமக்கு பின்னாடி வந்துச்சுன்னா ஒரே உதை பின்னங்கால்லையே உதச்சிட்டு நம்ம ஓடி போயிடலான்னு ஒரு பிளான் போட்டுச்சாம்மா. அப்புறம் அதை யோசிச்சுட்டு நரிக்கிட்ட போய் சொன்னிச்சான், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை நீங்கள் அடித்து சாப்பிட்ருவீங்கன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு நரிக்கிட்ட கேட்டுச்சாம்மா. உடனே என்ன உதவி செய்யணும் அப்படின்னு நரி கேட்குதான். அதுக்கு கழுதை சொல்லுது, நேற்று தான் குரங்கு ஜோசியர்கிட்ட எவ்வளவு நாள் நான் உயிரோடு இருப்பேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டு இருக்குது, அதனால் நீ 50 வருஷம் வாழணும்னு சொல்லிச்சு, புரியுது அப்படின்னு சொல்லி கழுதை நரிக்கிட்ட சொல்லிச்சாம்மா. அதனால் என்ன பண்ணுச்சான், நரிக்கிட்ட சொன்னிச்சில்ல என் வாலில் தான் ஆயுள் ரேகை இருக்குதுன்னு, அதனால் நரிக்கிட்ட சொல்லுதாம்மா, என்னுடைய ஆயுள் ரேகை என் வாலில் எங்கே இருக்குதுன்னு போய் எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நரிக்கிட்ட கழுதை சொல்லுதாம்மா. ஒரு நிமிஷம் யோசிச்சான் நரி. யோசித்து கழுதையோட வால் பக்கத்தில் வந்து ரேகை ஏதாச்சும் தெரியுதான்னு பார்த்துச்சாம்மா. போய் ரேகையை பார்த்து அதுதான் சரியான நேரம் நினச்சி கழுதை என்ன பண்ணிச்சான், ஒரே நிறைய முகத்துலேயே ஒரே உதச்சிட்டு குடுன்னு ஓடியே போயிருச்சாம்மா. இதுலேருந்து என்ன தெரியுது, திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, வினை வலியும் தன் வலியும் மாற்றா வலியும் துணை வலியும் தூக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியமாக வலிமையோட நம்ம வேலையை செய்யணும், புரியுதா?